கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கார்த்திக் ஐஸ்வர்யா கிட்ட தீபா கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. கடவுளே, என்ன இது, அந்த தீபா உயிரோட வரக்கூடாது, அந்த தீபா மொத்தமாக போய் சேர்ந்துட்டா அப்படின்ற விஷயத்தை மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு பெருமாளே, நான் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கார்த்திக் காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு அபிராமி தீபாவை பார்க்கணுன்னு சொன்னது, தீபாவோட சாரி இன்ஸ்பெக்டர் கொடுத்தது அப்படின்னு கண்ணை மூடி அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எஃப்எம்ஐ ஆன் பண்ணுறாங்க. அதில் ஒரு டாப்பிக்கு ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட் எல்லாம் எந்த அளவுக்கு லவ்வாக இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசுறது. அப்போது ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, என்னோட ஒய்ஃப் ரீசெண்டாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, என்னால் அவங்கள மறக்க முடியல அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது கார்த்திக் அதை கேட்க முடியாமல் அதை ஆஃப் பண்ணிடுறாரு. நேராக கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாரு. கடவுளே, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் இப்படி ஒரு மன கஷ்டத்தை அனுபவிச்சதே கிடையாது, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், தீபா எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு எதுவுமே தெரியல, அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவங்கள நல்லபடியாக என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. என் வாழ்க்கையில் என்னோட அம்மாவும் தீபாவும் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆனால் கூட அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது, தீபாவை நல்லபடியாக என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க, அப்போ தான் என்னோட அம்மாவை நான் உயிர் பழைக்க வைக்க முடியும், இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே உங்களை தானே கும்பிட்டுட்டு இருப்பாங்க, ஏன் அவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ கஷ்டத்தையும் கொடுக்குறீங்க, நீங்கள் நினச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும், எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு கார்த்திக் கோவிலே உட்காந்துட்ருக்க. அங்கே நாடகம் போடுற ஒரு கும்பல் வந்துட்டு அங்கே வேஷம் போட்டுக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக இறங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சிவன் பார்வதி வேஷம், முருகர் வேஷம் அப்படின்னு நிறைய வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. முருகர் வேஷம் போட்ட அந்த குட்டி பையன் கார்த்திக் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நேராக எழுந்திரிச்சு வந்து கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அப்போது கார்த்திக் வந்துட்டு உன் பேர் தான், என் பேர் கார்த்திகேயன் அப்படின்னு சொன்னதுமே சார் சரின்னு அந்த பையன் கூப்பிட, அப்போ கார்த்தி வந்துட்டு நீ என்னை கார்த்தினே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீயே இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு சொந்தமான ஒரு பொருளை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே, உனக்கு சொந்தமான பொருள்னு சொல்கிற, நீ இவ்வளோ அலட்சியமாக இருக்கலாமா, நீ பத்திரமா பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கார்த்தி வந்துட்டு நானாக தொலைக்கல, அதுவாக தொலைஞ்சி என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு கவலைப்படாத, அதுவாக உன்கிட்ட வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் அக்யூஸ்டாக வர தீபா மாதிரியே இருக்கிற கீதாவை வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வராங்க. போலீஸ் ஜீப் அங்கே நிறுத்திட்டு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் இறங்கி வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போயிட்டு தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த கான்ஸ்டபிள் வராரு. என்ன சார், என்னப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு, நம்ம பிளான் என்னன்னு தெரியும்ல, நாம் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிற அந்த கீதா வந்து என்கவுண்டர் பண்ண போகிறோம், அவள் வந்து கூட இருக்கிற கான்ஸ்டபிள் சுப்பையாவை சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளையும் சுட்டுட்டு எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தா, அதனால அவளை என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம், இதுதான் நம்மளோட பிளானு. ஆமாம், என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது வசதியான இடம் பார்த்தியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஏட்டு வந்துட்டு எல்லாம் விசாரிச்சுட்டேன், இங்கே ஒரு மலை இருக்கான், அந்த மலை கீழே தான் வந்து இன்றைக்கி கூட ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க, அந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இவங்க பேசிகிட்டு இருந்ததா ஜீப்பில் இருந்த கீதா வந்து கேட்டுட்டு அவங்க பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த சுப்பையா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சார், இது எந்த இடம் அப்படின்னு கேட்க, உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கேட்க, பின்ன உங்களை இங்கே தான் சுட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாம், உங்களை சுட்டுட்டு அந்த பழியை ஏன் மேலே போட போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே அந்த ஏட்டு சுப்பையா இறங்கி வந்து, சார் நீங்கள் என்ன சுட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை ஏன் நான் சுட போகிறேன் அப்படின்லாம் கேட்க, இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சுட போகிறீங்களா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்கும்போது அந்த அக்யூஸ்டிக் கீதா வந்துட்டு இறங்கி வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா என்னை தான் என்கவுண்டர் பண்ண போகிறீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னை எங்கேயாவது ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி அப்படியே தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்க, இல்லை என்னை சாகிறதுக்கு முன்னாடி நான் விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு செத்து போகிறேன், தயவு செஞ்சு என்னை ஹோட்டலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல பார்சல் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆஹா, பார்சல்லாம் வேண்டாம், நான் ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் சுப்பையா கூடவே வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வர சொல்லி
அந்த கீதாவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் கூட அந்த குட்டி பையன் பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த குட்டி பையன் கூட வந்தவங்க எல்லாரும் அந்த பையனை மட்டும் விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. அதை பார்த்ததுமே கார்த்திக் வந்துட்டு, என்ன இது உன் கூட வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்களே, இப்போ நீ எப்படி போவா அப்படின்னு கேட்க, போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போகட்டும் விடுங்களா, அப்போது உன் வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமே எனக்கு, நான் போயிடுவேன், ஆனால் எப்போவுமே குட்டி அணையில் போயிட்டு போர் அடிக்குது, இன்றைக்கி உங்கள் காரில் என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன கூட்டிகிட்டு போனால் போச்சு அப்படின்னு கார்த்திக்கோட காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் போகிற வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க, நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கும் வந்து அந்த பையனை கூட்டிக்கிட்டு கீதாவை கூட்டிகிட்டு போன அதே ஹோட்டலுக்கு அந்த குட்டி பையனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உட்கார வச்சு என்னெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அந்த பையன் தோசை மட்டும் கேட்பான். அதை வாங்கி கொடுத்துட்டு கார்த்திக் வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது கரெக்டாக அந்த ஏட்டு சுப்பையா வந்து கீதாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கார்த்திக் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து பார்க்க மாட்டாங்க. நேராக அவங்க வேற ஒரு டேபிளில் வந்துட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கையில் அந்த ஹேண்ட் கஃப் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த குட்டி பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்கே கீதா கையில் வந்து அந்த விலங்கு மாற்றிருக்கிறத வந்து பார்க்குறாங்க. கீதா ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த விலங்கு கையில் மாற்றிருக்கிறத பார்த்த உடனே அந்த குட்டி பையன் கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கார்த்தி அங்கே பாரு, அங்கே ஒரு அக்கா கையில் ஏதோ மாட்டியிருக்காங்க பாருங்க அப்படின்னு வந்து சொன்னதுமே கார்த்திக் வந்து திரும்பி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.